Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ இங்கே இந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா ஜோடியாக் சைன் படி ஒரு டேரோ மெசேஜ் ப்ளஸ் ஒரு ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாமா? ஓகே, ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏரிஸ் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்றது தெரியல. அதை பற்றி ரொம்பவே யோசிக்கிற ஒரு சிச்சுவேஷன் பார்க்க முடியுது ரைட் இந்த டேயில். அண்ட் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கரியராகவும் இருக்கலாம். சம்வாட் நீங்கள் எதை பற்றி இப்போது அதிகமாக சிந்திச்சிட்ருக்கீங்களோ அது ரிலேட்டடாக ஸ்டெப்பு நீங்கள் எடுங்க. அதை பற்றியும் நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன ஸ்டெப் எடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உங்களுடைய பிளான் அதாவது லாங் டேர்ம் பிளான் உங்களுக்கு உங்கள் யோசனையில் ஓடிட்டே இருக்குது. ஓகே, சம்வாட் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோடையோ உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு அதாவது நீங்கள் என்ன சூழலில் இருக்கீங்களோ அதை அடுத்த நிலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகேவா? ஸோ taking the next step, bold and ambitious choices, partnering with others who share your dreams, expanding your plan, continue to move forward. உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? 3 of thought. Loving angels surround you to heal and comfort you. The sadness you feel will fade away in time, and then you will be able to see clearly how important this situation has been for your spiritual growth. Take the time you need to forgive yourself and others so that you can embrace the future with joy. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிகமான யோசனை இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, இதில் நம்ம வெற்றி அடைவோமா மாட்டோமான்னு ஒரு கவலை இருக்கலாம். பட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் ஒரி அபவுட் இட். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷனை விட்டுருங்க. ஓகேவா? இந்த சூழ்நிலை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக தான் அது ஏற்பட்டிருக்கு. அது உனக்கு பின்னால் தெரிய வரும். இப்போதைக்கு நீ உன்னை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம். அதனால நீ வருத்தப்பட வேண்டாம், கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணு. நீ இந்த வருத்தம் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு குழப்பமோ ஒரு வருத்தமோ கண்டிப்பாக தேவை தான். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோவப்படாதீங்க. மற்றவங்க மேலே கோவப்பட வேண்டாம். ஜஸ்ட் அவங்களே மன்னிச்சிருங்க, உங்களையும் நீங்களே மன்னிச்சிருங்க. அப்போ தான் உங்களால் எதிர்காலத்தை ஒரு ஹாப்பியாக கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த கன்ஃபியூஷனானா, சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் மேஷ ராசிக்காரர்கள். அண்ட் அதை பற்றி எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் உங்களுக்கு ரைட். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ரைட். அண்ட் ரிஷபம், டாரஸ், ஸ்ட்ரென்த். ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் நீங்களுமே எப்படி இங்கே பார்க்க முடியுது அப்படின்னா, அதாவது உங்களுடைய சூழ்நிலை கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம். பட் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நாளாக தெரியுது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மனோபலம் இருக்குது. ஓகேவா? இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு மனோபலம் இருக்குது. நீங்கள் எல்லா விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸையும் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. யூ வில் ஓவர் கம் ஆல் தி ஆப்ஸ்டக்கிள்ஸ் அரவுண்ட் யூ. ஓகே, you have such power to deal any type of persons or any situations. Personal power and assertiveness portrayed with kindness, compassion that brings about forgiveness, realizing that you are strong than you know. நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதை விட நீங்கள் அதிகமாகவே ஸ்ட்ராங்காக உள்ள பர்சன் தான். கொஞ்சம் நீங்கள் பண்ண வேண்டியது மற்றவங்கள மன்னிக்கணும். அந்த ஒரு கோவத்திலே இருக்க வேண்டாம். மன்னிச்சு மற்றவங்களுடைய ஹாப்பினஸை கொஞ்சம் உங்களுடைய ஹாப்பினஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம்ஸ். ஏஞ்சலுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறத செய்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும், ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும் நான் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். தைரியத்தை வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் பயந்துட்டு இருக்கலாம் மேபி.
உங்களுடைய சுச்சுவேஷனில் ஏதோ சம்திங் நினச்சி பயந்துட்டு இருக்கலாம். பட் உங்களால் முடியும், உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? யூ ஆர் ரெடி டு கோ. தெர் இஸ் நோ நீட் ஃபார் அடிஷ்னல் ப்ரிப்பரேஷன். Take the first steps toward the changes you desire, even if they are small steps. Notice signs that guide you in the right direction, as well as resources and support that miraculously appear. Okay. ஸோ உங்களுடைய கனவுகளை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஸ்டெப்பு வந்து எடுப்பீங்க. ஓகேவா? அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு இங்கே கிடைக்குது. அது சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இல்லை உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்டெப், சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு, ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் மிதுனம், ஈகோ. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு சம்வாட் இந்த ஈகோ பிரச்சனையினால் பாதிக்கப்படலாம். ஒன்று நீங்கள் உங்கள் பர்சன் மேலே காட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்கள் மேலே வந்து காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் மன பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஈகோவை காட்டாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏஞ்சல் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் திஸ்? 2 of Cups. ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஓகேவா? இந்த ஈகோ வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நல்ல இணக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. The illusion of being trapped. Accept responsibility for your situation and then make choices that support your path to happiness. Addiction or unhealthy habit. ஸோ இன்றைக்கி வந்து சப்போஸ் இந்த ஈகோன்றதை நீங்கள் எப்படி வேணாலும் எந்த சுச்சுவேஷன்லனாலும் நீங்கள் அதை பொருத்தி பார்க்கலாம். நான் இது தான் செய்வேன், எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்லாமல் அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தெரியுது. ஓகேவா? உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லும் போது அங்கே வந்து ஒரு ஈகோ வருது. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் பர்சன் மேலே ஒரு அன்பு கிரியேட் ஆயிரும். ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு அந்த பிரச்சனையே சால்வ் ஆயிரும். ஓகேவா? ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க. இது ஈகோ, இது லவ். ஃபைன். ஸோ ஒர்க் பண்ணுற பிளேஸில் அப்படி தான் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளாக தெரியுது. உங்களுக்குள்ளேயும் அப்படி தான் ஒரு போராட்டம் இருந்தது அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. செல்ஃப் லவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் அதர்ஸ். ரைட்? இட் வில் ஸ்பாயில் யுவர் டே. ரைட்? அதனால் ஓவர் திங்க் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. சம் அடிக்ஷன் வந்து பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் இட். அவாய்ட் திஸ் டைப் ஆஃப் இமோஷன்ஸ். யூ நீட் டு எம்ப்ரேஸ் லவ், ரைட், வித் அதர்ஸ். கடகராசிக்காரர்கள், கடகம் அப்படியே சொல்லலாமா? 5 of Pentacles. கடக ராசிக்கார கேன்சர்ஸ், நீங்கள் வந்து சம்வாட் உங்களுக்கு வேலை இழந்து கஷ்டப்படலாம். ஃபினான்சியலி சம் மென்டல் ப்ரெஷர் வந்து இருக்குது. Negative thoughts manifesting into real challenges. Fears surrounding money. Reach out to others for assistance. Poor timing for becoming self-employed. ஸோ இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டேயில் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. ரைட்டா? இந்த ஒரு நாள் தள்ளி போட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் டெசிஷன் பேஸ்ட் அப்பான் திஸ் ஒன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்கள், ரெசனேட் ஆகுதான்னு. ஓகே? ஸோ நெகட்டிவ் தாட்ஸை அலோவ் பண்ணாதீங்க. என்னதான் உங்களுக்கு இமோஷனல் லாஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம், பட்
அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்க வேண்டாம். அது வந்து பயத்தை வந்து கிரியேட் பண்ணும். அந்த உங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு பயம், பொருளாதார நிலையை பற்றின ஒரு பயம் இருக்குது. இதுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் என்ன உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓப்பன் யுவர் ஹார்ட், allow love to grow and bloom all around you. You have waited for this emotionally fulfilling experience for such a long time. And now the time has come. Make your choices by listening to your heart and then following the steps you are guided to take. Joy will lead you to a vibrant and healthy life. ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னதான் லாஸ் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கான சாய்ஸஸ் இருக்குது, அதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன்ற, உன்னுடைய ஹார்ட்டை பூட்டி வச்சிருக்கிற, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது அப்படியே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும், ஃபினான்ஷியலாகவும் பொருந்தும், ஓகேவா. சம் லாஸை நினச்சி நீங்கள் உங்கள் இதயத்துக்கு ஒரு பூட்டை போட்டு வச்சுட்டீங்க, எல்லாமே இப்படி தான், இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை, இதுவே மைனராக இருக்கானா தான். ஸோ இந்த லாஸுமே வந்து டெம்பரரி தான், இட் இஸ் நாட் பெர்மனன்ட். உங்களுக்கான சாய்ஸ் நிறையா இருக்குது. உங்கள் ஹார்ட்டை வந்து கவனிங்க, லிசன் பண்ணுங்கள், அமைதியான ஒரு மனநிலையை ஏற்படுத்திட்டு கவனிக்கும் போது உங்களுக்கான சாய்ஸஸ் இருக்கிறது தெரியும் கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய ஹார்ட் வந்து கைட் பண்ணும், அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் அமையும் அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு தராங்க, ஓகேவா. அண்ட் மோரோவர் எனக்கு என்ன தெரியுதுன்னா, சில பேருக்கு இந்த நாளில் சம் லாஸஸ் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி உங்கள் பர்சனோட பிரேக்கப்பாக இருக்கலாம். பட் ஐ ஃபீல் நீங்கள் அவங்கள்ட்ட உங்கள் ஹார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். யூ கேன் டெல் தம் கிளியர்லி ஆர் யூ கேன் அப்ரோச் தெம், ரைட். அதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. ஸோ அதுக்கான நேரமும் வந்துருச்சு. உங்களுடைய லாஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நீங்கள் ஒரு ஹெல்த்தி லைஃப், ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த டைம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, வந்துருச்சு, ஓகேவா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேன்சர். நெக்ஸ்ட்டு லியோ சிம்மோ, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஐ ஃபீல் உங்களுக்கு லியோ சிம்ம ராசிக்காரர்கள் இன்னைக்கு வந்து உங்கள் பொருளாதார நிலை ரொம்பவே நல்லா இருக்க போகுது. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க, ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. உங்களுக்கான ஒரு ஃபினான்சியல் சிச்சுவேஷன் நல்லா அருமையாக இன்னைக்கு இருக்கும், ரைட். The ability to make anything more beautiful, a love of family and home. Be practical about how you proceed, a love of art and beauty, a sensible approach. One second. ஸோ உங்களுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஸ்டெப் எடுக்க போகிறீங்க, ஓகேவா. அது நல்லா தெரியுது, அது அமையவும் போதும் உங்களுக்கு, ஃபைன். இதோட இங்கே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, லவ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஹோம். அது மாதிரி வீட்லேயும் வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு இந்த பொசிஷனில் அவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய அன்பு முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை ப்ராக்டிக்கலாக பார்த்து எடுத்து வைங்க. இமோஷன் பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்காமல் ப்ராக்டிக்கலாக வந்து டெசிஷன் எடுங்க, ஓகேவா. சென்சிபிள் அப்ரோச். எது விஷயமா வந்து மற்றவங்களை அப்ரோச் பண்ணலாம், இல்லை ஜாப் போகலாம், இன்டர்வியூ இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் யார்கிட்டையாவது சம்வாட் யாரையாவது மீட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பார்த்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ ஏஞ்சல் மெசேஜ், கார்டியன் ஆஃப் அபண்டன்ஸ், திஸ் இஸ் அ டைம் ஆஃப் கிரேட் சக்ஸஸ் ஃபார் யூ. இங்கே அதுதான் பார்க்குறோம், உங்களுக்கான ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
All your plans are blessed and will move forward perfectly. Very good. Unexpected job opportunities arise in the near future. Make sure to accept them. This card indicates that someone with an amazing career is involved in the situation. This is a powerful person with great integrity who enjoys hard work. This person could be you, right? நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வரீங்க. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு ஜாபாக அது இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிளான்மே வந்து டிவைனுடைய பிளெஸ்ஸிங்ஸில் தான் அது நடக்குது, ரைட்? அதனால அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து போகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்ரி டைம் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணும்போது டிவைனோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கரியரில் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லியோ. நெக்ஸ்ட்டு விர்கோ. கன்னி ராசி, ரைட்? கிங் ஆஃப் கப்ஸ். சில பேர் உங்களுடைய பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணலாம், கன்னி ராசிக்காரர்கள். அண்ட் அதர்வைஸ் நீங்கள் வந்து லவ் ஆஃபர் பண்ணலாம். எனிகோ நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், என்னதான் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு லீடராக இருந்தால் கூட, தலைமை பதவியில் இருந்தால் கூட, மற்றவங்கள வந்து அன்பாக வந்து கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நாளாக பார்க்க முடியுது. ஸோ உங்களை எல்லாருமே வந்து நம்புவாங்க. நீங்கள் அவ்வளோ மரியாதைக்குரிய ஒரு பர்சனாக நடந்துப்பீங்க. ஓகேவா? உங்களை யாருமே வந்து அழகாக ஈஸியாக நல்லாவே வந்து நம்பலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கிறீங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு ரிலேஷன்ஷிப் அமையும். அதாவது கிங் ஆஃப் கப்ஸ் வந்து எப்படின்னா, இப்படி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறாங்கன்னா தட்ஸ் கிரேட். ஏன் அப்படின்னா அன்பாகவும் இருப்பாங்க, கேரிங்காகவும் இருப்பாங்க, பொறுப்பாக நடந்துக்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஸோ உங்களுக்கு பார்த்துட்ருக்கிறவங்க ஃபெமினினாக இருந்தீங்கன்னா சரி, மாஸ்குலினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அமைகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. சில பேருக்கு அவங்க வெளியே சொல்லாமல் இருக்கலாம், பட் எனிகோ அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சிச்சுவேஷன் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணலாம். ஓகே, அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்குறதுக்கு, சம்வாட் ஹெல்ப் கேட்குறதோ, இது மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 9 of thought. Stop being so hard on yourself and turn your thoughts toward the positive. There is no need to worry. Anticipating the worst is not helpful. Know that heaven will provide a solution. If you are experiencing sleepless nights or anxiety or a challenge in your life, release the problem to your angels. மேபி சில பேர் இந்த உங்களுடைய பர்சன் இப்படி இருந்திருக்கலாம், அவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், தூங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஐ திங்க் ஸோ. இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் வந்து ஒரு குட் நியூஸ் வருமா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் சில பேர். அண்ட் இது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். பட் என்ன ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீ எங்கிட்ட விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க, ரைட்? இந்த ப்ராப்ளம் வந்து ஏஞ்சல்ஸ்கிட்ட விட்ருங்க. என்ன கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ஏஞ்சல்ஸ்கிட்ட விட்ருங்க. உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டாம். ஸோ பாசிட்டிவாக மட்டுமே நினைங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தராங்க. ஓகே, நெக்ஸ்ட் விருச்சிகம், ஸ்கார்பியோ. 3 of Swords. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறத பார்க்க முடியுது. Some noise disturbances. Once again. So Scorpio,
great sadness that will heal with time. Let go of past personal growth that comes from challenges, healing misunderstandings, being there for those in need. I think Scorpio, உங்களுடைய ஹார்ட் பிரேக்கான ரீசன் பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணமாயிடுச்சு அப்படின்றத நினச்சி அதை வந்து நீங்கள் ஓகே அதை சரி பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். நடந்தது நடந்து போயிடுச்சு, இனிமேல் நடக்க போகிறத பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ எல்லா விதமான சேலஞ்சஸையும் நீங்கள் வந்து கடந்து வரப்போகிறீங்க. சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். அதால் நீங்கள் ஒரு மன வருத்தத்தில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது, ரைட்? ஜாப் லாஸ் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ஹார்ட் பிரேக்கு இது எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பாக இருக்கலாம் சம்வாட். ஸோ அதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தினால தானே இந்த ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை விட்டுருங்க, அது ஹீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதுக்கு காரணமாக இருந்தவங்களும் மன்னிச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க. ஸோ தட் அடுத்த ஸ்டெப் உங்களால் வந்து எடுத்து வைக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஓகே? உங்களுக்கு உங்கள் தேவை யாருக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நீங்கள் ஏன் அவைலபிளாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கொஸ்டின். நீங்கள் அவைலபிளாக இல்லையோ, உங்களையும் வருத்திக்கிறீங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது விருச்சிகம், ஓகே? சரி, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? 5 of Pentacles, abundance. There are times when everyone needs a hand. Your angels want you to know that you need not go through your current challenges alone. Accept the help of those around you. The situation you are expecting is temporary. You are experiencing is temporary. This may not be the right time to become self-employed. Be patient. ஸோ பொறுமையாக இருங்க. ஏதாவது புதுசாக செய்யணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டே வந்து வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக இருக்கிறத ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் இருக்குது. அது போக சுற்றி இருக்கிறவங்களையும் ஹெல்ப்பும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் கவனிக்காமல் வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்க, ஓகேவா? சில பேருக்கு தேர்ட் பர்சன் மூலமாக உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கலாம், சில லாஸஸ் ஏற்பட்டிருக்கலாம். அவங்கள நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு நாளாக தெரியுது. உங்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த கஷ்டமான விஷயம் வந்து டெம்பரரி தான், இட் இஸ் நாட் பெர்மனெண்ட் அப்படின்றத ஏஞ்சல்ஸ் தெரியப்படுத்துகிறாங்க, ஓகேவா? சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரலாம். பட் நீங்கள் ஒரு வருத்தத்தில் இருக்கிறனால, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறனால அந்த ஹெல்ப்பை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அக்செப்ட் தட், ரைட்? நீங்கள் அந்த ஹெல்ப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேலஞ்சபிள் சுச்சுவேஷனாக போயிட்டுருக்கு அப்படின்னா தனியாக உங்களுக்குள்ளே வந்து போராட வேண்டாம், ரைட்? உங்களுக்காக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள புரிஞ்சுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், அவங்களுடைய ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கார்பியோ, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் தனுஷ், சாகிட்டரியஸ். தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு நாள். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. என்னெல்லாம் வேணுமோ, ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப், கரியர்னா கரியர், பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், எதை உங்களால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். அதை நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டை வந்து போட போகிறீங்க, ஓகேவா? அவ்வளோதான். மேக் மேஜிக் இஸ் அலைவ் இன் யுவர் லைஃப். வாட் யூ நீட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்ட். இஃப் யூ பிலீவ் இட், யூ கேன் டூ இட். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் வேணும், அவ்வளோதான். அதை வந்து பண்ணிடுவீங்க. ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஹெல்பர் ஆஃப் ஆக்ஷன். யூ ஆர் பிளஸ்டு வித் மெனி வண்டர்ஃபுல் திங்ஸ் டு டூ. அதுதான். It would be great if you could take the time to make a plan first, but you probably don't have the time. So get busy, follow your instincts and have fun.
You are someone you meet is very self-assured, capable and enthusiastic and can do anything with a smile. ஸோ நீங்கள் நினச்சா எது வேணாலும் முடியும், நீங்கள் நினைக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். ஓகேவா? அதுதான் இங்கே ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். அதுக்கே உங்களுக்கு டைம் இல்லையோ அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம். அதை அவாய்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கான வந்து பிளானை வந்து போடுங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் துலாம் விட்டுட்டேன். சென்று லீப்ரா பார்த்துடலாம். லீப்ராக்கு இந்த கார்டு தான் வரணும்னு இருக்கு. ரைட், லாஜிக்கல், perceptive, insightful, blunt, and exciting, intellectual challenge, brilliant insights, information that you need but might be challenging to receive. Review all documents very carefully. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் மேற்கொண்டு சில விஷயம் படிக்கணும்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும், படிக்கிற ஏஜில் இருக்கலாம். நீங்கள் புதுசாக கோர்ஸ் படிக்கணுன்னா படிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசரப்படாதீங்க. அதில் இருக்கிற உண்மையை வந்து அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் கேர்ஃபுல்லாக வந்து அதை யோசிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் சைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணுங்கள். ஓகேவா? சம் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சபிளாக தான் இருக்கும். நீங்கள் தேடிட்டுருக்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு. 10 of action. You are working too hard. The angels are asking you to find a healthy balance between your career and your personal life. Be willing to ask for help from others in order to lighten your load so that you can take better care of yourself. Striving to make others happy can be harmful to your health. மற்றவங்களே சந்தோஷமாக வச்சுக்கணும் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? மற்றவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரித்து கொடுத்து எல்லாரையும் வந்து பண்ண வச்சு நீங்களும் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு சப்போஸ் கரியரில் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனம் செலுத்திகிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியும் வந்து கவனிக்கணும். உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் சுச்சுவேஷனாக கொண்டுட்டு வாங்க. அதுதான் வந்து ஏஞ்சலோட மெசேஜாக இருக்குது. மகரம் நெக்ஸ்ட்டு சேரியட். எக்ஸலண்ட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி இருக்குது உங்களுக்கு. சில விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். பாஸ்டில் உள்ள விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி உங்கள் பாத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகிறீங்க. உங்களுடைய விடாமுயற்சியில் ஜெயிக்க போகிறீங்க. ஓகேவா? சில பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு ஜாபுக்கு மூவ் ஆன் ஆகலாம். அங்கே நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ் தான் ஆக போகிறீங்க. உங்களை அங்கே புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு மரியாதை அங்கே கிடைக்கும். ஓகேவா? எஸ், அஃப்கோர்ஸ் 4 of cups. பாஸ்ட்லேருந்து நிறைய பேர் மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்றதான். பாஸ்டில் உங்களுக்கு எதெல்லாம் பாதிச்சதோ மனசை, அதுலேருந்து மன தைரியத்தோட வெளியே வர போகிறீங்க. ஓகே? இல்லை அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. ரிவார்ட்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட் ஒர்க், சக்ஸஸ்ஃபுல்லி பேலன்சிங் மெனி ப்ரியாரிட்டிஸ் அட் ஒன்ஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் வில் பவர், பப்ளிக் ரெகக்னிஷன். நீங்கள் செய்கிற செயல்களுக்கான பாராட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. Angel message: there are wonderful people who wish to help you. Opportunities are being offered to you, but you are not noticing or trusting the gifts heaven is bestowing upon you. Look around you.
daydreaming or going within is a healthy way to get clarity as long as you act upon your dreams. பாஸ்ட்ல இருக்காதீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. அதுதான் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஏன்னா இது வந்து பாஸ்டில் வருத்தப்படுற மாதிரி இருக்கு இந்த கார்டு. இது அதுலேருந்து வெளியே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒன்ஸ் இஃப் யூ மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் கண்டிஷன், ஃப்ரம் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, ஸோ அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணால் தானே உங்களோட வாழ்க்கையோடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். நிறைய நல்ல பீப்புள் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கும்பம், பி கேர்ஃபுல், ரைட்? சில வித் சம் ஒன், ஐ ஃபீல் சம் ஒன் இஸ் பிளானிங் டு சீட் யூ. It may or may not resonate. Okay, so new beginning இது சேர்த்து பார்க்கும்போது ஐ ஃபீல் யாரோ உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்கலாம், இல்லை பயத்தில் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த டேயில் ஒரு நியூ பிகினிங் இருக்க போகிறது தான் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. A loss of peace of mind or personal freedom. Take caution and be aware of others' action. A material loss. Make sure you are being honest with yourself. Embarrassing secrets. தயவு செஞ்சு உங்களுடைய பிளானை நீங்களே வச்சுக்கோங்க. எந்த விதமான எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ரைட்? நல்லவங்க நினச்சி நீங்கள் யார்கிட்டயும் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படிப்பட்டவங்களான்றத ஃபஸ்ட்டு நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க, யோசிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது. மெட்டீரியல் லாஸ் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது, அதனால கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தெரியுது, ரைட்? இல்லை சில பேர் இமோஷ்னலி அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதனால அங்கேயும் கவனமாக இருங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷனாக என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, ஆல்ரெடி இது நடந்துருச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் காத்துட்ருக்கு உங்கள் லைஃப்பில். ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நியூ பிகினிங். யூ ஆர் அட் த பிகினிங் ஆஃப் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. அந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தெர் இஸ் நோ நீட் டு ஹாவ் எனி ஃபியர். இங்கே பயந்து ஓடுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சில பேருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கலாம். பயப்படாத, உனக்கு நடந்துட்டுருக்கிற விஷயம் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, there is no need to have any fear as guardian angels walk beside you every step of the way. You have unique gifts to offer the world if you will just free yourself from that which holds you back. New opportunities will present themselves if you truly believe. So if you believe angels, obviously you will get new opportunities. Okay, so believe angels always. ஸோ நம்பிக்கையோடு இருங்க, பயப்பட வேண்டாம். பயம் இருந்தால் நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இல்லைன்னா தான் பயம் வரும் இல்லையா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. மீனம், பைசஸ், மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் இட். அது பார்த்தோன்னே தெரியுது. கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் பிரேக்கு கொடுங்க. தனியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் நான் தனியாக இருக்க போகிறேன்னு விரும்பி தனியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ரைட்? அதை நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஆற போடுங்க, ஓகேவா? இன்சைட்ஸ் தட் கம் ஃப்ரம் மெடிடேஷன், த நீட் டு ரெஸ்ட் ஆர் டேக் எ வெக்கேஷன், allow yourself more time before making a decision, mental exhaustion, get more sleep. நல்லா தூங்குங்க. எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், ஓகே? ஏன்னா மென்டலி டிஸ்டர்பன்ஸ் தெரியுது, அதனால் காம் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எந்த ஒரு டெசிஷனும் இப்போ எடுக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. அது மனசு தாங்க காரணம் எல்லாமே, ரைட்? எல்லாமே தாட்டு தான் காரணம். அது நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? சூஸ் ஃப்ரீடம்.
சம்டைம்ஸ் யூ மே ஃபீல் as though your way is blocked. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களை மூவ் பண்ண விடாமல் இந்த சூழ்நிலையோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. பட் ஆஃபன் that's just an illusion. பட் அது வந்து நீங்களாக எடுத்துக்கிறது தான். உங்களை நீங்களே கூட பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகேவா? ஒரு மன இறுக்கத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நீங்களே தடையை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். யூ குட் ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் த அப்டிக்கல்ஸ் தட் யூ ஆர் ஸோ ஃபோக்கஸ்ட் அண்ட் பை சூஸிங் அ டிஃப்ரெண்ட் பாத். வேற ஒரு பாத்தை யூஸிங்க, ரைட்? அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் ரிமூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் இல்லை அப்படின்னா இல்லைன்ட்டு அதில் பிளாக் ஆகி இல்லாமல் வேறு பார்த்து யோசிக்கலாம். வேறு என்ன ஜாப் போகலாம்னு யோசிக்கலாம், முயற்சி எடுக்கலாம், இல்லை சொந்தமாகவே பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி யோசிச்சுட்டு அப்புறமா டெசிஷன் எடுங்க. அதிலே நீங்கள் வந்து ஸ்டக் ஆகி இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் கிடைக்குதோ. பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்றதுல கவனம் செலுத்தணும். Then turn your thoughts away from negativity and instead envision endless other possibilities you might act upon. ஸோ இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் இருந்து உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மெசேஜஸ் கிடைக்குது, ரைட்? ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க பைசஸ். உங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அது அப்படியோ இது இப்படி இருக்குமோ, இது நம்மளை இப்படி அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முக்கியமான மெசேஜ் கிடைக்குது. அமைதியாக இருங்க, அவ்வளோதான். அதுவாக தானே சரியாயிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.